வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பேங்க் நிஃப்டியோட ப்ரெடிக்ஷன். அதாவது நாளைக்கு ஜனவரி 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்ன நடக்க போகுதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நேத்தோட கேண்டில். ஸோ நான் வந்து 5 மினிட்ஸ் கேண்டிலாக மாற்றிக்கிறேன். ஸோ 5 மினிட்ஸ் கேண்டிலில் பார்த்தோன்னா, ஸோ 2021 ஜனவரி மாதம் கீழேருந்து, அதாவது ஸ்டார்டிங் கீழே தான் வந்திருக்கு. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் தி லோ. போன மாதத்தை கம்பேர் பண்ணும்போது இங்கேருந்து ஆரம்பித்து திருப்பி நமக்கு பார்த்தீங்கன்னா ஜனவரி 1 முடியும் போது இங்கே இருக்குது. ஸோ இது ஒரு நமக்கு இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரையலாம். ஸோ இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. அதே மாதிரி மேலே இங்கே ஒரு பெரிய ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட்டு தான் டிசம்பர் மாதம் வந்து ரெசிஸ்டன்ஸாகவும் ஃபங்க்ஷன் ஆச்சு. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் இந்த சப்போர்ட்லேருந்து கீழே இறங்கி 2-3 தடவை ரெசிஸ்டன்ஸாக வந்து, அண்ட் இந்த சப்போர்ட் கொஞ்சம் ப்ராடாக இருக்குது. கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸாக வந்து அதுக்கப்புறம் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த சப்போர்ட்டை ஜனவரி 1ஆம் தேதி பிரேக் பண்ணி இங்கே வரைக்கும் போயிருக்கு. ஸோ இது வந்து 2ஆம் தேதி என்னென்னா இந்த சப்போர்ட்டில் தான் மறுபடியும் வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் இங்கே இருக்க ரெசிஸ்டன்ஸை 2ஆம் தேதி பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம பார்த்தோன்னா இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் நமக்கு இருக்குது. ஸோ இது டிசம்பர் மாதமும் கண்டினியூவாக இருந்துட்டு தான் இருந்திருக்கு இந்த ரெசிஸ்டன்ஸு. ஸோ இது ஒரு முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட், இந்த தேர்ட் பேண்ட். ஸோ அதாவது 51,300 அப்படிங்கிறது இங்கே ஒரு பேண்டு. ஸோ இங்கேருந்து நமக்கு நேற்று மார்க்கெட் மேலே போய் இங்கே எண்ட் ஆயிருந்திருக்கு. இப்போது நாளைக்கு இங்கேருந்து எங்கே போகும் அப்படிங்கிறது தான் ப்ரெடிக்ஷன். ஸோ அந்த ப்ரெடிக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பார்க்கணும். கடந்த ஒரு வருஷம் எப்படி நமக்கு போயிட்டு இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தோன்னா நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ நான் 1 இயர் இன்டர்வலுக்கு போகிறேன். ஸோ இங்கே வந்து கேண்டில் வந்து 1 டே கேண்டிலாக இருக்கும். ஸோ இந்த 1 டே கேண்டிலில் நம்ம பார்த்தோன்னா மார்க்கெட் வந்து போன வருஷம் எங்கேருந்து ஃபார்ம் ஆகியிருக்குன்னா 44,000லேருந்து 54,000 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இதுதான் போன வருஷம் மார்க்கெட் போனதோட ரேட்டு. அண்ட் நீங்கள் வந்து பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 5 வருஷமாக பயங்கரமாக எக்ஸ்பெனன்ஷியலாக வளர்ந்துட்டுருக்கு. நான் ஆல் டைம் பார்க்குறேன். அதாவது 2020 தான் பேங்க் நிஃப்டி ஆரம்பித்தாங்க. அப்போது அதோட வேல்யூ வந்து வெறும் 2,500 இருந்துச்சு. அதே இது 20 வருஷம் தாண்டி வரும்போது பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ இன்னைக்கு வந்து 51,000 இருக்குது. ஸோ இதுதான் அதோட வேல்யூ. ஸோ நம்ம இப்படியே மேலே போயிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த கடைசி 5 வருஷம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும், அதாவது நம்ம வந்து இந்த ஆல் டைம் பண்ணி ஆல் டைம் பார்த்தா இது வரைக்கும் இப்படி ஸ்ட்ரீப்பாக தான் இருக்குது. ஆனால் 2020க்கு அப்புறம் மார்க்கெட் எப்படி ஸ்ட்ரீப்பாக இருக்குன்னா இப்படி இருக்குது. ஸோ இது வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட் தான். அதாவது இந்த மார்க்கெட் க்ரோ ஆகும், கொஞ்ச நாளைக்கு க்ரோ ஆகும், கொஞ்ச நாளுங்கும்போது இன்னொரு 5-6 வருஷத்துக்கு க்ரோ ஆகும். அப்படிங்கிறனால பேங்க் நிஃப்டி வந்து ரொம்ப ஒரு சேஃபானது. அதே மாதிரி கவர்மெண்ட் வந்து நியூஸ் கொடுத்துருக்கு. ஹெச்டிஎஃப்சி இதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஜேபி மார்கன் வந்து யூஎஸ் பேங்கிங் இன்வெஸ்டர். ஸோ அவங்களும் சொல்லியிருக்காங்க. அஸ் வெல் அஸ் இந்தியா, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு, அதே மாதிரி ஆக்சிஸ் பேங்க்கு, இது எல்லாமே வந்து பேங்க் ஆஃப் பரோடா, இது எல்லாத்துக்குமே வந்து கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் சலுகைகள் கொடுத்துருக்காங்க. அதனால பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் கூட தான் போகுது. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து இந்த எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி, ஆக்சிஸ், கனரா பேங்க் இதெல்லாம் சேர்ந்தது தான் பேங்க் நிஃப்டி. ஸோ இந்த பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸில் இது க்ரோவிங் தான். ஸோ அப்போ நம்ம பார்த்தோன்னா இந்த லைனை நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன். ஸோ இதையும் டெலிட் பண்ணிடுறேன். ஸோ அப்போ நம்ம கடந்த ஒரு வருஷத்தோட டேட்டா பார்த்தோன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ் நமக்கு கிடச்சிரும். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு நேற்று மார்க்கெட் இங்கே தான் க்ளோஸ் ஆகிருந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து இங்கே இடத்துல ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிளாக் இருக்குது. நமக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். எப்படின்னா, அதாவது இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ஆல்வேஸ் டெஸ்ட் பண்ணிட்டு தான் கீழே வந்திருக்கு. ஸோ இந்த பேண்டு. ஸோ இங்கேயும் அதாவது ஜூன் மாதமும் இந்த இடத்துல வந்து தான் மூவ் ஆகிருந்திருக்கு. அதே மாதிரி அக்டோபர் மாதம் இந்த இடத்துல தான் ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருந்திருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் நவம்பர் மாதமும் இங்கே தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். ஸோ நம்ம இதை இங்கே ப்ளாட் பண்ணிக்குவோம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2வது இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. ஆனால் இது வந்து லோ சப்போர்ட் பாயிண்ட் தான். ஸோ அதாவது இதை வந்து ஈஸியாக வந்து மார்க்கெட் பிரேக் ஆயிரும் அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து ரேஞ்ச் பவுண்டுக்கான ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். இது நம்ம வந்து லாஸ்ட் 6 மந்த்ஸில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா சேம் தான் நடந்திருக்கு. இந்த பாயிண்ட் கொஞ்சம் மேலே வைக்கலாம். லாஸ்ட் 6 மந்த்ஸ் கம்பேர் பண்ணும்போது கரெக்டாக இருக்குது. இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இங்கே நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இங்கே ஒன்று கொடுத்துருக்கோம். இது ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இங்கே இருக்குது. ஸோ இப்போது நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது கரெக்டு தான். இப்போ நம்ம வந்து 1 டே ட்ரேடிங்கில் போவோம். நான் வந்து கேண்டில்ஸ் வந்து 5 மினிட்ஸ் கேண்டிலாக வச்சுக்கிறேன். இப்படி பார்க்கும்போது நமக்கு இங்கே இருக்குது.
அப்போது நாளைக்கு என்ன பாசிபிலிட்டிஸ், மேலே போகுமா கீழே வருமா அப்படிங்கிறதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போது ட்ரெண்ட் மார்க்கெட் பார்க்கும்போது நமக்கு ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக தான் இருக்குது. நீங்கள் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா மேலே தான் போயிருந்திருக்கு. இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் லைக் 200 பாயிண்ட்ஸ் மேலே போயிருந்திருக்கு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா நடுவில் தான் இருக்குது. அதாவது ஒரு சப்போர்ட்டுக்கும் ரெசிஸ்டன்ஸுக்கும் நடுவில் இருக்குங்கிறனால நாளைக்கு கேப் அப் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா, அதாவது பாக்ஸ் வந்து இங்கே ஓப்பன் ஆச்சுன்னா 51,900 அங்கே ஓப்பன் ஆச்சுன்னா நமக்கு வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதாவது நம்ம பார்த்தோன்னா மார்க்கெட் நாளைக்கு இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு இப்படி போய் இங்கே போயிட்டு திருப்பி ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு திருப்பியும் மேலே போகிறதுக்கான சான்ஸ் தான் இருக்குது. ஸோ இதுதான் நாளைக்கான மோஸ்ட் ப்ராபபிலிட்டி. சப்போஸ் கேப் டவுனாக நம்ம நினைக்கலாம், கேப் டவுனாக இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட்டை ஈஸியாக பிரேக் பண்ணிடும். கீழே வந்து இந்த இடத்துல நாளைக்கு க்ளோஸ் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் எப்போயுமே ஸ்ட்ரைட் லைனாக மூவ் ஆகாது. ஒரு 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 ட்ரெண்ட் இருக்குன்னா இப்படி ஸ்ட்ரைட் லைனாக மூவ் ஆகாது. எப்போயுமே இப்படி மேலே போகும், ஒரு புல் பேக் எடுக்கும், மேலே போகும், ஒரு புல் பேக் எடுக்கும், மேலே போகும், புல் பேக் எடுக்கும், இப்படி தான் போகும். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி வரைகிறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது நாளைக்கு மேலே போகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. இன்கேஸ் ஏன்னா நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை 3வது நாள் 2025ஓட ஃபஸ்ட்டு வீக்கெண்டுங்கிறனால மேபி குறையலாம். பட் ஆனால் அது குறையிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஸோ அதாவது நாளைக்கு வந்து இந்த பாயிண்ட்டை பிரேக் ஆச்சுன்னா, உங்களோட கேண்டில் வந்து இந்த பாயிண்ட்டை இந்த இடத்துல பிரேக் ஆச்சுன்னா நீங்கள் வந்து லாங் எடுக்கலாம். ஸோ லாங் எடுத்தீங்கன்னா லாங் பொசிஷன் எவ்வளோ தூரம் போகலான்னா, இங்கேருந்து பொசிஷன் வச்சிங்கன்னா மினிமம் இவ்வளோ தூரம் போகலாம். இதுக்கான ஸ்டாப் லாஸ் வந்து ஜஸ்ட் பிலோ தி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு வச்சுக்கலாம். அதாவது நமக்கு இங்கே ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கலான்னா, இங்கே 51,800க்கு. ஸோ 51,800க்கு ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். ப்ராஃபிட் எங்கே நீங்கள் புக் பண்ணலான்னா, இங்கே 52,500க்கு புக் பண்ணலாம். ஸோ ப்ராஃபிட் வந்து 52,500க்கு புக் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் சப்போஸ் இது வந்து இந்த ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு வந்து மத்தியானத்துக்குள்ளே கிடச்சிருச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு 3 o'clock வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட் மேலே போச்சுன்னா நீங்கள் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த பாயிண்ட் தான் வைக்கணும். ஸோ 51,200 அப்படி இல்லைன்னா 50,500. ஸோ இதுதான் 4 நமக்கு பார்க்க வேண்டியது. ஸோ இந்த பாயிண்ட்டை பிரேக் ஆச்சு 51,200 பிரேக் ஆச்சுன்னா எங்கே வந்து நிற்கும்னா இங்கே வந்து தான் நிற்கும் கடைசியில் கீழே 50,500ல் வந்து நிற்கும். ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன். ஸோ மார்க்கெட் வந்து நாளைக்கு கேப் அப் ஆகிறதுக்கு தான் நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் கேப் அப் தான் ஆகிறதுக்கு நிறையா ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ லெட்ஸ் சே லைக் இதுக்கு ஒரு 70% சான்சஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு மார்க்கெட் கேப் அப் ஆகிறதுக்கு ஒரு 70% சான்ஸ் இருக்குது. இங்கே கீழே வர்றதுக்கு ஒரு 30% சான்ஸ் இருக்குது. ஸோ கீழே வந்துச்சுன்னா இந்த லைனை பிரேக் பண்ணுற வரைக்கும் பாருங்கள். அங்கேருந்து நீங்கள் ப்ராஃபிட் லாங் ஷார்ட் புக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து எடுக்கலாம். ஸோ ஷார்ட் கால். ஸோ ஷார்ட் பொசிஷன் எடுத்திங்கன்னா இங்கேருந்து இவ்வளோ தூரம் ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும்னா ஜஸ்ட் அபவ் தி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இங்கே. ஸோ இதுதான். ஸோ அப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ கொஞ்சம் அதிகம் தான் 6. வேற அளவு அதே மாதிரி தான் இங்கேயும் ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் ரேஷியோ 6 இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால நம்ம என்ன பண்ணோம்னா வேறு இண்டிகேட்டர்ஸையும் யூஸ் பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டடி பண்ணோம். ஸோ நான் யூஸ்வலாக யூஸ் பண்ணுறது மூவிங் ஆவரேஜ் தான். ஸோ மூவிங் ஆவரேஜும் RSIயும். ஸோ இந்த RSI ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் வந்து நமக்கு கொஞ்சம் நல்லாவே யூஸ் ஆகும். ஸோ என்ன பண்ணோன்னா இப்போது நான் மூவிங் ஆவரேஜ் என்ன யூஸ் பண்ணேன்னா 9, 20, 50, 100 இந்த 4 யூஸ் பண்ணுறேன். அப்போது இந்த மூவிங் ஆவரேஜ் இந்த 4 யூஸ் பண்ணும்போது நமக்கு நான் இந்த RSI இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த மூவிங் ஆவரேஜ் இருக்குது நாளைக்கு சார்ட் ரீசெட் பண்ணிட்டேன். ஸோ மூவிங் ஆவரேஜ் எப்போயுமே இப்படி இருந்துச்சுன்னா இட் இஸ் அ ட்ரெண்டிங் மார்க்கெட். அதாவது 9 வந்து பிளாக்கு, க்ரீன் வந்து 20, ஆரஞ்சு வந்து 50, இங்கே இருக்கிற ப்ளூ வந்து 100. ஸோ இப்படி தான் இருக்கணும். ஸோ இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் எப்போ உங்களுக்கு தெரியும்னா எப்போ வந்து இந்த 9 வந்து 20 கிராஸ் ஓவர் பண்ணுதோ அப்போ வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுது. அப்போ நீங்கள் வந்து ஷார்ட் கால் எடுக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ரெண்ட் அப்வர்ட் ட்ரெண்டுக்கு இந்த இடத்துல 9 வந்து 50யையும் 20யையும் கட் பண்ணியிருக்கு. இது எப்போ வந்து இது எல்லாமே ஒரு கன்வர்ஜென்ட்டாக ஆகுது அப்படின்னா சைட்வேஸ் மார்க்கெட். ஸோ ஆனால் நாளைக்கு நம்ம பார்க்கும்போது நமக்கு அப் ட்ரெண்டாக தான் இருக்குது. ஸோ இது மேக்ஸிமம் மேலே தான் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எப்போயாவது இந்த 50யும்
சாரி இந்த 20யும் இந்த 9ம் கிராஸ் ஓவர் ஆச்சுன்னா கீழே வரும். ஆனால் மறுபடியும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மார்க்கெட் கிராஸ் ஓவர் ஆகி கீழே வந்துச்சு. ஆனால் இந்த இடத்துல திருப்பி கிராஸ் ஓவர் ஆகி மேலே போயிடுச்சு. அதாவது நேற்று ஜனவரி நேற்று வந்து இங்கே இருந்துச்சு. ஆனால் நேற்று ஸ்டார்ட் ஆகும்போது மார்க்கெட் இங்கே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிராஸ் ஓவர் ஆகி மேலே போச்சு. திருப்பி கிராஸ் ஓவர் ஆகி கீழே வந்துச்சு ஒரு 12 போல். அதுக்கப்புறம் கிராஸ் ஓவர் ஆகி இங்கே மேலே போயிருக்கு. ஸோ அப்போது இந்த ரேஞ்சில் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ரேஞ்சில் ட்ரேட் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும். எய்தர் இங்கே கிராஸ் ஓவர் போகும்போது இங்கே எடுக்கலாம், இல்லைனா இங்கே லாங் போகும்போது எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிளியர் ட்ரெண்ட் இருக்கும்போது தான். சப்போஸ் அதாவது லாங் கால் போகணுன்னா 9 இங்கே மேலே இருக்கணும், அடுத்து 20 இருக்கணும், அடுத்து வந்து 50, அடுத்து வந்து 100 இருக்கணும். இப்படி தான் இருக்கணும். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 9, 20 அதே மாதிரி 50, 100. சப்போஸ் இது வந்து ரிவர்ஸ் ட்ரெண்டாக இருக்குது, இல்லை ஃபாலிங் ட்ரெண்டாக இருக்குது அப்படின்னா 100 மேலே இருக்கும், 20, 50 இங்கே இருக்கும், 20 இங்கே இருக்கும், 9 இங்கே இருக்கும். ஸோ இது 9, இங்கே 20, இங்கே 50, இங்கே 100. ஸோ நாளைக்கு வந்து லாஸ்ட் டே ஆஃப் த வீக், ஃபஸ்ட் வீக்கோட லாஸ்ட் டே. ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் கேண்டிலில் மட்டும் வச்சு பார்க்காதீங்க, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் பார்க்க வேண்டாம். வேறு ஏதாவது உங்களோட ட்ரெண்டிங்கையும், அதாவது வேறு ஏதாவது உங்களோட ஸ்ட்ராட்டஜியும் யூஸ் பண்ணி பாருங்கள். நான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அஸ் வெல் அஸ் மூவிங் ஆவரேஜ், அதே மாதிரி ஆர்எஸ்சி. ஸோ ஆர்எஸ்சி எப்போ வந்து மேலே இருக்கோ, இந்த 70க்கு மேலே இருக்கோ, அப்போ வந்து டவுன்ஃபால் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி அதாவது மார்க்கெட் கீழே வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படின்னா ஷார்ட் கால் எடுக்கணும். ஆர்எஸ்சி எப்போ வந்து இந்த இதுதான் பேஸ் 50க்கு கீழே இருக்குன்னா மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ 50க்கு கீழே இருக்குது, எனக்கு வந்து கிராஸ் ஓவரும் ஆயிடுச்சு அப்படின்னா மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது மார்க்கெட். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கம்பைன் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஸோ உங்களோட ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரிடிக்ஷன் வந்து நாளைக்கு புல்லிஷாக தான் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு, ஸோ தட் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி டெய்லியும் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பற்றி ப்ரிடிக்ஷன் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.